கல்ச்சரலாவோ சைக்கலாஜிக்கலாவோ சோசியலாவோ நாம பாலூட்டி இனம் அல்ல. வண்ணதாசனோட ஒரு கவிதை இருக்குல்ல, இது ஒரு மரத்தை மரம் என்று பார்ப்பவன் தச்சன் ஆகிடுறான், அதை மரத்தை பழகைன்னு பாக்குறவன் தச்சன் ஆயிடுறான், மரத்தை மரம்னு பாக்குறவன் கவிஞன் ஆயிடுறான்ற மாதிரி நதியை நதியினே பார்க்க தெரியல நம்மளுக்கு. பழக ஆத்துல எங்கதெல்லாம் சடங்கு தான். அதுக்குள்ள நதிக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கையோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய இறையோடையோ அழகர் இன்னைக்கு இல்ல. எல்லாருமே கொஞ்சம் ரியாக்ட் பண்ண தோணுது. ஏன்னா இதோட தொடர்புடைய ஒரு விஷயம்தான். மனித உயிர் இனத்துல வகைப்படுத்தும் போது மனிதன் என்ன இனமா வகைப்படுத்தினாங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சார் இல்ல. எக்ஸாக்ட். பாலூட்டி இனமாக தான் மனிதனை வகைப்படுத்துறாங்க. அப்படி குரங்கு பாலூட்டும், அந்த மாதிரி பாலூட்டக்கூடிய உயிர்கள்ல ஒருத்தர் மனிதன் அப்படின்னு. பாலூட்டி இனமாக இன்னைக்கு நாம இருக்கோமான்னா வெறும் பயாலஜிக்கலா மட்டும்தான் பாலூட்டி இனமா இருக்கும். கல்ச்சரலாவோ சைக்கலாஜிக்கலாவோ சோசியலாவோ நாம பாலூட்டி இனம் அல்ல. அது ரொம்ப தூரம் நாம மாறி மாறி ரொம்ப தூரம் வந்துட்டோம். இது ஒரு ஒரு சுடக்கூடிய உண்மையே சுடும் தான். பட் இது இன்னும் சுடும். ஏன்னா மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு ஹாலிவுட் சினிமா, பார்த்துருக்கலாம் சிலர். அதுல கிளைமேக்ஸ்ல ஒரு ஷாட் இருக்கும். அது பூமியில நுகர்வு வெறி இந்த எலக்ட்ரானிக்கு கேஜெட்ஸ் இப்படி நம்ம நுகர்வு வெறியில வாங்கி வாங்கி குவித்ததுனால உருவான குப்பை இருக்குல்ல, அந்த குப்பை மொத்த பூமியையும் ஒரு வைட் ஆங்கிள் மொத்த பூமி முழுக்க குப்பையாக குப்பை பந்தாக பூமி மாறி இருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்டை இமேஜின் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு லாஸ்ட்ல ஒரு லைன் வரும், மனிதன் பாலூட்டி இனம் அல்ல, அவன் ஒரு வைரஸ். ஏன்னா வைரஸ்க்கு என்ன குணம் இருக்குன்னா, வைரஸ் மட்டும்தான் தன்னையும் அழிக்கும், தன்னை சுத்தி இருக்கதையும் அழிக்கும். அப்படி ஒரு குணம் உள்ள, அப்படி ஒரு பிஹேவியர் சேஞ்ச் உள்ள ஒரு ஆளாக நாம இன்னைக்கு ஹியூமன்ஸ் மாறிட்டோம் அப்படிங்கிறத அதுல கன்வே பண்ணுவாங்க. இதே எங்க சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு 10 செகண்ட் எல்லாரும் கண்ணை மூடிக்குங்க. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், என்ன இமேஜ் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. கண்ணை முடிக்கலாம் எல்லாரும் ஒரு 10 செகண்ட், 10 செகண்ட்ஸ். வைகை, வைகை ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இமேஜ் டக்குன்னு ஞாபகம் வருதோ அதை மட்டும் கண்ணை திறந்து சொல்லலாம். ஏவி பாலம், வேற வறண்ட ஒரு நிலம், வேற அழகர் இறங்குற இடம், வேற தண்ணி பாயிற மாதிரி. தண்ணி பாயிறங்கிறது ஒரு கற்பனை தான் சொல்ல போனா. ஓகே, வேற குப்பையா கிடக்கிறது, சாக்கடையும் கழிவு நீரும் இருக்கிறது. ஸோ அதுதான் நமக்கு இப்போ பசுமை நடைக்கு நம்மளுடைய அன்றாடங்கள்ல இருந்து அன்றாடம் சோர்வும் சலிப்பும் நம்மளுடைய வெறுமையும் வெறுப்பும் அளிக்கக்கூடிய அன்றாட சூழல்ல இருந்து நாம வெளியேறி இவ்வளவு காலையில வர்றது நம்மளுடைய அன்றாடங்களை அழிக்கிறதுக்கும் அதுக்கு அப்பாற்பட்டு அடையக்கூடிய வரலாற்றோ பண்பாடோ இது சார்ந்த உணர்வுகளை அடையிறதுக்காகத்தான் அங்க நிக்கிறோம். இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனையை அடைய வேண்டியது இருக்கு. அது இயற்கை சார்ந்தது. நாம வைகைய பொதுவா எல்லா ஆறுகளையுமே தண்ணீரா தான் பார்த்து பழகியிருக்கோம். தண்ணீர்னா அதை ரிசோர்ஸா பார்த்து பழகியிருக்கோம். அதை ரிவர், அது ஒரு இயற்கையினுடைய பகுதி, இயற்கை அப்படின்ற பிரக்ஞையே நமக்கு அப்படி ஒரு கான்சியஸே இல்லாம தான் வளர்க்கப்பட்டிருக்கோம். தண்ணிங்கிறது வளமாக மட்டும்தான் நாம பழகியிருக்கோம். தண்ணிங்கிறது நம்முடைய கான்சியஸ்ல சைக்கலாஜில வெறும் வளம். அது நாம குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் நாம இன்னும் என்னென்னலாம் பண்ணி அதை அழுக்காக்கி குப்பையாக்கி நாசமாக்கி அழிக்கிறதுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம பழக்கப்படுத்திருக்கோம். அதுல தப்புன்னு ஒண்ணு நம்ம கான்சியஸ்ல தோணவே தோணாத அளவுக்கு தான் மாறி இருக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல என்டையரா. இப்போ தண்ணிங்கிறது அது ஆறுன்னு உணர வேண்டிய ஒரு தேவையும் இருக்குல்ல.
அது நதின்னு உணர வேண்டிய தேவை இருக்குல்ல. அது வெறும் தண்ணி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. வண்ணதாசனோட ஒரு கவிதை இருக்குல்ல, இது ஒரு மரத்தை மரம் என்று பார்ப்பவன் தச்சன் ஆகிடுறான், அத மரத்தை பழகைன்னு பாக்குறவன் தச்சன் ஆயிடுறான், மரத்தை மரம்னு பாக்குறவன் கவிஞன் ஆயிடுறான்ற மாதிரி நதியை நதினே பார்க்க தெரியல நம்மளுக்கு. வெறும் தண்ணின்னு ரிசோர்ஸ்ன்னு பாக்குறோம். அதை என்னென்னவோ இன்னும் நீங்க கொங்கு பெல்ட்ல நடக்கிறதெல்லாம் சாய கழிவுகள்லாம் போறதெல்லாம் பார்த்தா அதை நம்மளால ஏத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல்ல தான் இருக்கு. இங்க நீங்க வைகையை வந்து ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன எவ்வளவோ பயணங்கள் போறோம். இப்போ வந்து பயணத்துக்காக பிரத்யேகமா திட்டமிடுறோம். டூர் சொல்லல, நானு கொஞ்சம் பயணமா. டூர் அப்படிங்கிறது எல்லாரும் போறக்கூடிய இடத்துக்கு எல்லாரும் போய் எல்லாரும் சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு எல்லாரும் செய்யறதையே செஞ்சு வர்றது டூர். நான் டூரை மீன் பண்ணல, பயணங்களை சொல்றேன். பயணம் அப்படிங்கிறதுல நாங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக வைகை வந்து உருவாகிற இடத்துல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில எங்க அது சிற்றோடைகள்லாம் சேர்ந்துதான் உருவாது, அப்படி சிற்றோடைகள் சேரக்கூடிய ஒரு புள்ளியில இருந்து அது பாக் ஜலசந்திக்கு போகிற வரைக்கும் முழுக்க பயணம் பண்ணியிருக்கோம். நதி கரையிலேயே பயணம் பண்ணி அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணோம். அது ஒரு 15-10 வருஷம் முன்னாடி. இப்போ முடிஞ்சா அப்படி ஒரு பயணத்தை செஞ்சு பாருங்க, நாம எவ்வளவு கொடூரமான வைரஸ் தெரியும். அது வந்து நம்ம பேச்சற்று போவோம், நமக்கு எந்த வார்த்தைகள் இல்லாம போவோம். அப்படி ஒரு சூழல்ல இருந்து நம்ம அடைய வேண்டிய உணர்வு அப்படிங்கிறது இயற்கை உணர்வு. 17ஆம் நூற்றாண்டுல எமர்சன் வரைக்கும் வந்து நேச்சரிசம் அப்படின்னு ஒரு இசம் உருவானது. இயற்கை மைய வாதம்னு அதுக்கு பெயர். அது வந்து இயற்கைக்குள்ள இறைய வந்து நம்ம வெளியில இயற்கைக்குள்ள இருக்கக்கூடிய இறையை, இயற்கையை தெய்வமாக உணர்றது, அந்த பொருள்ல வந்து நதியை வந்து இன்னைக்கு வெறும் சடங்குக்கு தெய்வமாக உணர்றோம். வெறும் விளக்கு ஏத்துறாங்க, ஆராதனை செய்யறாங்க, காட்டுறாங்க, சாமியை கொண்டு போய் வைக்கிறாங்க. அழகர் நடத்துறது கூட சடங்கா மாறிடுச்சு. இப்போ அழகர் ஆத்துல எங்கதெல்லாம் சடங்கு தான். அதுக்குள்ள நதிக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கையோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய இறையோடையோ அழகர் இன்னைக்கு இல்லை. அப்போ அந்த சடங்குக்கு வெளியிருந்து, அந்த ஆசாரவாதத்துக்கு வெளியில இருந்து நம்ம இயற்கைய நதியை இயற்கையாக நதியாக அதுக்குள்ள இருக்கிற இறையையும் தெய்வத்தையும் அதுக்குள்ள அம்சங்களையும் உணர வேண்டிய அந்த பிரக்ஞை உணர்வையே நம்ம உருவாக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். எனக்கு ஒரு பாப்பா இருக்காங்க, 1 வயசு. அவளுக்கு வந்து வைகையோட நினைவா வைகான் தான் பேர் வச்சேன். கொஞ்சம் நாள் போகுதுன்னு வைங்களேன், நான் போனதுக்கு அப்புறம் அவளை கூட்டிட்டு போய் இதுதான் நீன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீ தான் இதுன்னு சொன்ன அப்படின்னா இவ்வளவு அழுக்கா நான் அப்படிங்கிற அந்த கேள்வி அவள் என்கிட்ட கேட்க மாட்டாளா? நதியின் பெயரை மகள்களுக்கு வச்ச எவ்வளவு அப்பா அவ்வளவு பெரிய குற்ற உணர்வோட இருப்பான். கங்கை, காவேரி, யமுனான் நதியின் பெயர்களை வச்ச அப்பாவினுடைய குற்ற உணர்வுகளை யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த உணர்வு வந்து ரொம்ப முக்கியமானதை நான் நினைக்கிறேன். நதி என்று உணர்கிற இயற்கை உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியமானதை நான் நினைக்கிறேன். மாற்றமா என்ன வருங்கிறதுலாம் ரெண்டாவது, இது ஒரு பெரிய ப்ராசஸ், அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் இந்த பிரக்ஞையே இல்லாதனால அந்த வரலாற்று உணர்வையோ பண்பாட்டு உணர்வையோ அடைகிற மாதிரி இயற்கை சார்ந்த உணர்வுகளையும் இயற்கை சார்ந்த மனநிலையும் பிரக்ஞை உணர்வையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய விஷயமா இந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன். ஒரு லைன் மட்டும் நான் என் பொண்ணுக்காக சொல்லுவேன். அது வந்து வைகை வந்து அவ பிறந்ததுக்கு அப்புறம் சொன்னது, வைகை வந்து இனி அன்னை மட்டுமல்ல மகளும் தான், வைகா இனி மகள் மட்டுமல்ல அன்னையும் தான். அப்படி வைகை எல்லோருக்கும் அன்னையும் மகளுமாக மாற வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன்.